பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி அன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளுகிற வேத வசனம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 17 verse 1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமேன். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி இந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்துறாங்க. எப்படி வெளிப்படுத்துறாரு? கர்த்தர் நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர். ஆமேன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதான் நம்ம எல் ஷடாய், ஆல்மைட்டி காட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது அல்லவா, எல் ஷடாய் என்று சொல்லி. அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமே, அல்லேலூயா. பிரியமான நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லவர். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லி அப்படியா கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாம் இடைவிடாமல் அவங்க துதித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம படிக்கிறோம். ஆமே, பிரியமான நம்ம தேவன் அவர் சர்வ வல்லவர். அவருடைய மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் வானத்தை பூமியும் சமுத்திரத்தை அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன். ஆமே, அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் மகிமையான காரியங்களை செய்கிறார். ஆண்டவருக்கு மிஞ்சின வல்லமை என்று சொல்லி எதுவுமே கிடையாது இல்லையா. அவர் சர்வ வல்லவர். ஆமே, அவர் தான் எல்லாவற்றையும், அவருக்குள்ள சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற ஒன்று அவராலே அன்றி சிருஷ்டிக்கப்படவில்லை. ஆமே, ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் தான் உண்டாக்கினார். கர்த்தர் இங்க சொல்றாங்க, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு என்று சொல்லி. ஆமே, அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லவர். அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு என்ன சொல்லி. இங்கிலீஷ்ல வாசிச்சோம்னா வாக் பிஃபோர் மீ அண்ட் பி பிளேம்லெஸ் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா. அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று சொன்னா, நம்ம அவருக்கு முன்பாக நம்ம உத்தமர்களாக நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறாங்க இல்லையா. ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நமக்கு எப்பவும் பாத்தீங்கன்னா நம்ம நடையை நம்ம காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் நம்மளை காண்கிற தேவன் இல்லையா. எல் ரோய் என்று பாடினோம் அல்லவா. எல் ரோய் என்று சொன்னா நம்மை காண்கிற தேவன் இல்லையா. லகாய் ரோயி என்று சொல்லி அப்படியாக ஆண்டவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது. எல் ரோயி என்று சொன்னால் நம்மை காண்கிற தேவன். அப்ப ஆண்டவர் அவர் சர்வ வல்லவர். அவர் நம்மளை காண்கிற தேவன். அவருக்கு மறைவான காரியம் எதுவுமே கிடையாது இல்லையா. அப்ப ஆண்டவர் என்னன்னா நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்த தேவன். ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி. அப்ப நமக்கு என்னன்னா, நம்ம தேவன் அவர் சர்வ வல்லவர். அதனால அவருக்கு முன்பாக நம்ம குற்றமற்றவர்களாக நடக்க வேண்டும். அந்த பிளேம்லெஸ்ஸா அப்படின்னா என்னன்னா குற்றமற்றவர்களாக. எலிசபெத் சகரியாவை குறித்து லூக்கா 1 அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவங்க 2 பேர் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக இருந்தார்கள் என்று சொல்லி. அப்ப பிரியமான மனுஷருக்கு முன்பாக அல்ல, கர்த்தர் சொல்றாங்க, எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி. ஆமே, அப்ப உத்தமன் அப்படின்னா பிளேம்லெஸ். அந்த என்னன்னா அப்ரைட். அதெல்லாம் என்ன அப்படிதான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் நம்ம படிக்கிறோம் இல்லையா. அப்படி ஒரு உத்தமமான வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். ஆமே, நமக்கு எப்போதும் அந்த ரெவரன்ஷியல் ஃபியர். நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லவர். அவருக்கு முன்பாக நம்ம பயத்தோடு பக்தியோடு இல்லையா, பயபக்தியோடு நம்ம நடந்து கூட நம்ம உத்தமமாய் நம்ம நடக்கும் பொழுது இல்லையா, ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளையும் நம்முடைய சந்ததிகளும் ஆசீர்வதிப்பாங்க. இந்த அதிகாரத்துல அப்படியே வாசிச்சோம்னா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமுக்கு நான் உன்னுடைய சந்ததியை திரளாய் பெருக பண்ணுவேன், உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உன்னோடும் உன்னுடைய சந்ததியோடு என்னோட உடன்படிக்கை நிலைப்படுத்துவேன் அப்படிலாம் கர்த்தர் சொல்றத இந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அப்ப பிரியமானவர்களே, நம்ம உத்தமர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. ஆமே, ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய கண்கள் இல்லையா, அந்த அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு அவருடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, பூமி எங்க உலாவை கொண்டிருக்கிறது.
ஆமென். அப்போ அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுவார், அவருடைய வல்லமை கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் ஏன்னா அவருடைய வல்லமை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் விளங்க பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, ஒரு உத்தமமான வாழ்க்கை. காலேபை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடினால அவரை கர்த்தர் எங்க கொண்டு போனாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு அவரை கொண்டு போனார் இல்லையா. மற்றவங்க எல்லாம் வனாந்தரத்துல அழிக்கப்பட்டாங்க. யோசுவாவும் அந்த சந்ததியில, அந்த ஜெனரேஷன்ல யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் கானானுக்குள்ள போனாங்க. அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களோட அவங்களோட பிள்ளைகள் தான் கானானுக்குள்ள பிரவேசித்தார்கள் இல்லையா. அப்ப ஆண்டவர் சொன்னார், என்னன்னா காலேப் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடினால் அப்படின்னு கர்த்தர் சொல்றாங்க. பிரியமான, இன்றைக்கு நம்மளும் அப்படி உத்தமமா இல்லையா, கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொண்டு, மனுஷங்க நம்மளை பார்க்கறவாங்க அப்படி கிடையாது இல்லையா. கர்த்தருக்கு முன்பாக நம்ம உத்தமர்களாய் வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்க எல் ஷடாய் அப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவுமே இல்லை அப்பா. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் குற்றமற்றவர்களாக உத்தமர்களாக நடந்து கொள்ள ஆண்டவரை கர்த்தரைகளை ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கொடுங்க. மீட்பெறும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.